இந்த இண்டஸ்ட்ரியில் டேலண்ட்டை விட நமக்கு வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுது போல தம்பி அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்துருக்கும், கடைசி 3 மாதத்தில் வயிற்றுக்குள்ளே கரப்பாம்பூச்சி, சுண்டலி, பெருச்சாலி எல்லாமே பறந்துருக்கும், ஓடி இருக்கும், விளையாண்டுருக்கும். பட் இதுக்கு இடைப்பட்ட ஒரு 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 ஜேர்னின்னு ஒன்று இருக்கும். நம்மளன்னு தாண்டி இன்னொரு பர்சனை சேர்த்து வச்சு நம்ம ட்ரீம் பண்ணுறதே வந்து லவ்வில் தான் நடக்கும். 40-45 வயசுல டைவர்ஸ் பண்ணுவாங்க. 2 குழந்தைங்க பெரிய பையன் ஆகிடும், அந்த குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகிற வயசே இருந்திருக்கும். அந்த வயசுல எப்படி எனக்கு டைவர்ஸ் பண்றாங்க எனக்கு புரியல. எனக்கு அந்த இதுதான் 25 வயசுல கல்யாணம் பண்ணி 27 வயசுல ஏன் டைவர்ஸ் பண்றாங்க, 30 வயசுல ஏன் கல்யாணம் பண்ணி 35 வயசுல ஏன் டைவர்ஸ் பண்றாங்க? எந்த படத்துலயுமே ஏலியன் கல்யாணம் பண்ணியோ லவ் பண்ணியோ ரொமான்ஸ் பண்ணியோ நான் பார்த்ததில்ல. எல்லா ஏலியன்ஸும் தனித்தனியா தான் இருக்கும். சென்னை பாருங்களேன், இதெல்லாமா செய்யுது. சென்னை ஒருத்தனை எப்படி வேணாலும் புரட்டி போடும். ஓகே, சென்னை செய்யுதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளவு செய்யுதுன்னு தெரியல. வெல்கம் மை டியர் பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே ஃபைனலி பாட்காஸ்ட், இல்லை பார்க்காம கூட கேட்டுனுக்கலாம். இந்த ஃபைனலி பாட்காஸ்ட்டில் நம்ம முதல் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கிறது அரவிந்த் சேஜ் அவர்கள். இவரை வந்து கனா காணும் காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸில் தான் எனக்கு தெரியும். ஸோ அதில் கலைங்கிற கேரக்டர் பண்ண ஒரு கலைஞன் தான் இப்போ நான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே அவருடைய வரலாறு எல்லாமே வந்து எல்லா இன்டர்வியூஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி இவரை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறேன்னா, இந்த ஃபைனலி பாட்காஸ்ட்டில் நம்ம லைஃப்பை பற்றி பேச போகிறோம், அதே சமயம் மைண்டை பற்றி பேச போகிறோம். இதுதான், இந்த 2 விஷயங்கள் தான் இதில் மெயினாக இருக்க போகுது. ஸோ அதனால் ஒரு கலைஞனாகவும் சரி, ஒரு மனிதனாகவும் சரி, அவருக்கும் ஒரு லைஃப்னு இருக்கும். பல விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருப்பார், பல சூழ்நிலைகள் பார்த்துட்டு வந்திருப்பார். அந்த அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே கனெக்ட் ஆகும். அதில் ஏதாவது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம். ஸோ அந்த விதத்தில் ஆரம்பித்தது தான் இந்த ஃபைனலி பாட்காஸ்ட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக வந்திருக்கிற அரவிந்த் சேஜ் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நானும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. ஆமாம். ஸோ வந்து ஃபைனலி பாட்காஸ்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு இன்ட்ரோ. இல்லைங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நான் எடுத்தோடனே சமணங்கால போட்டு ஜாலியாக உட்கார ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு ஹோம் ஃபீல் ஆகிடுச்சு. ஃபைனலி சேனலு நவநீதன் ப்ரோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்படி உட்காந்துட்டேன். ரொம்ப இன்ட்ரோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லைங்க, கொஞ்சம் நானும் வாட்டுக்கு சொல்லிட்டேன். நான் ஒரு 2-3 லைன் வச்சா கடகடன்னு அது வந்துருச்சு. இந்த எக்ஸாம்ல எழுதும். அதான் ஒரு 3 தெரிஞ்சது 2-3 பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டீங்க. ஆமாம், நல்லா தான் ஞாபகம் இருக்கு. நான் வாட்டுக்கு எழுதிட்டு போவேன் அந்த மாதிரி. இப்போ ஆரம்பத்தில் ஒரு என்ன சொல்கிறேன்னா, பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எப்பவும் கேட்கணும் இல்லையா, அந்த கொஸ்டின் கேட்டுடுறேன். இப்போது உங்கள் லைனில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு கனா காணும் காலங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கிறீங்க, தொடர்ச்சியாக அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ கரண்ட்டில் என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அடுத்ததாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ன்றதுக்கு அதை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஷேர். கரண்ட்டில் இப்போதைக்கு பிளாக் ஷீப்பில் வந்து ஹாப்பி மேரிட் லைஃப்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற சில கலாட்டாக்கள், சில ரிலேஷன்ஷிப் ப்ராசஸ். ஓகே, ரைட். வந்து அது எப்படிங்க, அது லாங் லாஸ்டிங்கா இப்போ எபிசோடா கண்டினியூஸா போயிட்டு ஒரு எபிசோட வந்திருக்கு. 2வது எபிசோட் ஷூட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்ம பிளான்ல 10-15 எபிசோட்ஸ் இருக்கு. அது போக நிறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பக்கம் வந்து இப்போதான் கொஞ்சமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றது இன்னும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ எல்லாமே ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம், கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவோம். நைஸ். இந்த மகாராஜா படம் பார்த்தேன். அதில் வந்து திருடுறதுக்கு போவானுங்க, திருடனுக்கு போய் கொலையெல்லாம் பண்ணுவானுங்க, எல்லாம் கொலை பண்ணுவானுங்க, திருடுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. இருந்தாலும் போகும்போதே கறி எடுத்துட்டு போய் நல்லா சமைச்சு தின்னுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கொலையோ இந்த மாதிரி ஒரு திருட்டு கேஸ்லயோ வந்து சென்னையில் இருக்கிற நிறைய பேர், அதாவது வெளியிலிருந்து வேலைக்காக சென்னைக்கு வர்றாங்கல்ல, இதில் நிறைய பேர் அந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. ஏன்னு யோசிச்சா, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கறி ஏதாவது எடுத்துகிட்டு போனாலும் நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்டு போட்டு ஒரு 100 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நல்ல சோறே இங்கே எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? சென்னை ஃபுல்லாமே அப்படித்தான் இருக்குது. 3 வேளை 3 ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதாக இருக்குது, 3 வேளை 3 தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. எந்த தண்ணி குடிச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். சென்னையிலேயே பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஊர் சைட்லேருந்து இங்கே வர்றவங்களுக்கும் சரி, இந்த ஃபுட்டுங்கிறது வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கான ஒரு அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய விஷயங்க. காலையில் எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு 10 நாள் வந்து இங்கே புதுசாக வந்தவன் 10 நாளைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வந்து தொடர்ச்சியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வருவான். 11ஆவது நாள் அவனுக்கு டயர்ட் ஆயிரும்.
அதனால என்ன பண்ணுவான்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதுக்கு கட்டா தூங்கிடுவான். அவ்வளவுதான். அவன் தூங்கிட்டு 11 மணிக்கு தான் எந்திரிப்பான். அப்பாடா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யோசிக்க வேண்டியது. எத்தனை நாள் அப்படி இருந்திருக்கேன். வருஷ கணக்குல அப்படி இருந்தா. அடுத்தது மத்தியானம் இந்த சாப்பிட்றதுக்கு எங்க போகலாம், எங்க போய் சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றதுங்கிறது யோசிக்கிறதுலயே பெரிய சண்டை வந்துடும். அதுலயே கப்புல வர்ற பஸ் கப்புலா இருந்தாலும் சரி, குரூப்பா இருந்தாலும் சரி, தனியா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி ஆயிடுது. இது எப்படிங்க ஐயா நீங்க இந்த சென்னை சிட்டியில இப்படி வந்து சமாளிக்கிறீங்க? அது எப்படி? இது சென்னை சிட்டின்னு மட்டும் இல்லை, இந்த சிட்டி சைடா இருக்கிற இடத்துல எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. சென்னை வந்த புதுசுல என் வீட்டுக்கே தெரியாது. எங்களுக்கு வந்து 3 நேரம் 2 நேரம் சாப்பாடு. அப்போல்லாம் 2 நேரம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி காலைல தூங்கிடுவோம். காலைல மிஞ்சி போனால் எந்திரிச்சா ஒரு டீ, ஒரு 2-3 பிஸ்கட்டு, அவ்வளோதான் செலவாகும் மிஞ்சி போனால். ஏன் டீ பிஸ்கட்டுன்னு கேட்டிங்கன்னா உடனே அதுக்கும் கேட்கலாம். ஒரு டீ எவ்வளவு, டீ என்ன ஒரு 15 ரூபா, பிஸ்கட் எவ்வளவு, 2-3 பிஸ்கட் சேர்த்துனா ஒரு 15 ரூபா, அதுலேயே 30 ரூபா ஆயிடுச்சு. 3 இட்லி சாப்பிட்டு மூட்டு போகலாம்னு சொல்லலாம். ஆனால் காலைல அப்படி சாப்பிட்டா மதியம் சாப்பிட முடிய மாட்டேங்குது. மதியம் இறங்க மாட்டேங்குது, மதியம் பசியாக மாட்டேங்குது. கரெக்ட். ஓகே. மதியம் பசிக்குதுன்னா ஒரு 3-4 மணி ஆயிடுது. நம்ம என்ன பண்ணோம், மதியம் சாப்பிடாம விட்டு சரி ஒரே அடியா நைட்டு சாப்பிட்றலாம், அப்படி போயிடுது மைண்ட் செட்டு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாம். இப்போ 2 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தன் சென்னைக்கு வந்துட்டான், சரிங்களா, 2 வருஷம் இருந்துட்டான், எல்லா பக்கம் சாப்பிட்டு எங்கெங்க டமால் டுமில் ஆகுமோ எல்லாமே ஆகி செலக்டடாக தான் இப்போ ஒரு இடத்துல சாப்பிட்றான். அவன் சூஸ் பண்ணுற தண்ணியாக இருக்கட்டும், சூஸ் பண்ணுற ஹோட்டலாக இருக்கட்டும், எல்லாமே டீ கடை முதற்கொண்டு எல்லாம் செலக்ட் பண்ணுவான். டீயே வாங்கி அதை 6 வரைக்கும் உத்து பார்த்துட்டு தான் குடிப்பான். ஸோ அந்த மீட்டரில் இருக்கிறான். இப்போ புதுசாக ஒருத்தன் வரான், வந்துட்டு இவனை வினோதமாக வாட்ச் பண்ணுறான். என்னடா தண்ணிக்கு யோசிச்சுட்டு இருக்கிற, டீக்கு யோசிச்சுட்டு இருக்கிற, ஒரு ஹோட்டலுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற, இப்படி இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுயா, இவ்வளோ காசு கொடுத்தா தண்ணி குடிப்பியா, அந்த மீட்டர்ல யோசிக்கிறான். ஏன்னா அவன் வழி அவனுக்கு தான் தெரியும். இது இந்த மீட்டர்ல யாராவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா? நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். நம்மளையும் அந்த மாதிரி நானே அனுபவிச்சிருக்கேன். இந்த 2 மீட்டர்ல நான் இருந்திருக்கிறேன். நான் இப்படி இருந்துட்டு ஆல்ரெடி வந்தவங்களை எல்லாம் பாட்டு என்னப்பா நீ. சில பேருக்கு அந்த ஃபுட் பாய்சன்லாம் ஆயிருக்கும். நிறைய இடத்துல சாப்பிட்டு நிறைய பக்கம் பாய்சன். ஆமா, பாடியே பாய்சன் ஆயிருச்சுங்க. நிறைய பேருக்கு அதெல்லாம் ஹெல்த் ஒத்துக்காது. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மாசம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிடுச்சு, உடம்பு செட் ஆயிடுச்சு. இந்த சென்னைக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு உடம்பு. சென்னை கிளைமேட்டுக்கு இது ஸ்கின் செட் ஆயிடுச்சு, சென்னையோட வாட்டருக்கு ஹேர் செட் ஆயிடுச்சு, சென்னையோட சாப்பாடுக்கு உடம்பே செட் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து சென்னை வெதருக்கே செட் ஆக முடியல. இல்ல வெதரே வந்து சென்னை ஒரு மாதிரி செய்யுது. இது என்னங்கிறதுனே தெரியல. ஃபுல்லா மூட் ஸ்விங்கா தான் இருக்கு. நான் அதனால என்ன பண்ணிட்டேன்னா, போனதை போட்டு ஆகட்டும், பேசாம சமைக்க கத்துக்கிட்டேன். யூடியூப் எடுத்து போட்டு ஃபுல்லா சமைச்சு வீட்டில் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி போட்டு தன் கையே தனக்கு அவ்வளோதான். நமக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி சாப்பிட்டு வாரத்தில் 1 நாள் 2 நாள் நல்லா ஹோட்டலில் போய் என்ன பிடிக்கோ சாப்பிட்டுக்கலாம். ரைட். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் யோசிக்கிறது பிரச்சனை. ஆமாம், அதெல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு மீதி நேரத்தில் பசி ஆத்துனா போதும். வயிறு நம்பணும்னு அவசியம் இல்லை, பசி ஆத்துனா போதும். எனத்தையோ ஒன்று வாங்கி போட்டு செஞ்சு ஏதோ ஒரு அரிசி வாங்கி போட்டு ஏதாவது பருப்பு ஆக்கி சாப்பிட்டு இந்த மாதிரி ஏதாவது லைட்டாக அந்த மாதிரி சாப்பிட்டு அப்படி ஓட்டிட்டு போயிட்டேன். வந்து ஒரு சமையல் இப்போ வரைக்குமே நான் சமைப்பேன். இப்போ எனக்கு இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் சமைக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவே ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. எதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நான் இப்போ சமைக்கிறேன், இப்போ ஏதாவது ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா பேசாம நம்ம போய் எனக்கு பிடிச்சது சமைக்க ஆரம்பிச்சிடறேன் நான் பாட்டுக்கு. ஏங்க டென்ஷனானா சாப்பிடுவாங்க. ஆமா, ஏன்னா நம்ம சமைக்கிறது நேரத்துல இருந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா நம்ம சமையல் மேல மட்டும்தான் இருக்கும். இந்த காயை வெட்டுறோம் அப்படின்னா அந்த காயை ஓகே, இந்த காயை வெட்டுறோம், அடுத்தது உப்பு போட்டோம், மிளகாத்தூள் போட்டோமா, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிரும். நமக்கு வேற மைண்ட் ஓட்டமா, நமக்கு மைண்ட்ல வேற எதுவுமே தோணாது நமக்கு. கரெக்ட். ஏன்னா அடுத்து நம்ம தானே சாப்பிடணும். ஆமா, இது நல்லா நமக்கு என்னன்னா, நமக்கு சரியான பசியில இருப்போம், ஏற்கனவே நல்லா செஞ்சு நல்லா சாப்பிடணும் நம்ம. அதனால நம்ம மைண்டு ஃபுல்லாகவே அது மட்டும் தான் இருக்கும். நல்லா சமைச்சிடணும். பிரியாணி சமைக்கிறோமா, சூப்பராக அந்த பிரியாணி சூப்பராக செஞ்சிடணும். பரவாயில்லையே, 3 வேளை தியானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு மெடிடேஷன். இது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். எனக்கு வந்து சில பேருக்கு சாப்பிட்டா சரியாயிரும், சில பேருக்கு தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும், சில பேருக்கு பைக் எடுத்துட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்தா சரியாயிரும், சில பேருக்கு என்னென்னமோ பண்ணா சரியாயிரும். ஆனால் எனக்கு வந்து அது இப்படி சமைச்சு அதை சாப்பிட்டேன்னா நான் அது ஓகே. நம்ம சமையலுக்குள்ளன்னு போயிட்டாலே நான் வந்து நம்ம அதை மறந்துடுறேன். எனக்கு ஒரு ஹாபி மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவே ஆயிடுச்சு எனக்கு. இது ஓகே, இது நல்லா இருக்கு, ஓகே பரவாயில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரியே செட் ஆகும். எனக்கு அது இதாயிடுச்சு. சென்னை பாருங்களேன், இதெல்லாமா செய்யுது. சென்னை ஒருத்தனை எப்படி வேணாலும் புரட்டி போடும். ஓகே, அப்படி சென்னை செய்யுதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு செய்யுதுன்னு தெரியல. பரவாயில்ல, செய்யுதுன்னா நல்லதும் செய்யுது, கெட்டதும் செய்யுது, எல்லாம் செய்யுது. பரவாயில்ல, ட்ரெயின் பண்ணுதுப்பா.
ஆமாம் பயங்கரமான லெசன்ஸும் கற்றுக் கொடுக்குது. பயங்கரமாக நமக்கு அதுக்கு வந்து என்ன வந்தாலும் புயலே வந்தாலும் நம்ம எப்படி நின்று பேச்சுக்கு தான் சொல்லுவானுங்க புயலே வந்தாலும் புயலே வந்தாலும் நம்ம அதை எப்படி நின்று தாக்கு பிடிக்கணுன்றது வந்து சென்னை சூப்பராக கற்றுக்கலாம். நவம்பர் டிசம்பர் வந்தால் தான் தெரியும். ஆமாம், சொன்ன கப்பல் வாங்கலான்னு இருக்கேன், பார்ப்போம். ஸ்டார் த மூவியில் கடைசியில் ஒரு டைலாக் வருங்க, ஐஸ்கிரீம் வித் போட்டு ஒருத்தர் வருவார்ல, அவர் சொல்லுவார், இந்த இண்டஸ்ட்ரியில் டேலண்ட்டை விட நமக்கு வேற ஏதோ ஒன்று தேவைப்படுது போல தம்பி அப்படின்னு சொல்லுவார். நேரம் எப்படி நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றீங்களா நீங்க? ஆமாம், அதாவது அது கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு நீங்கள் அது இல்லைன்னா இன்னைக்கு யாருமே இல்லை. நேரம்ன்றது ஒன்று இல்லைன்னா யாருமே இல்லை. இப்போ எனக்கு எப்போ நேற்று கால் பண்ணீங்களா? ஆமாம். நான் அந்த காலை எடுக்காமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துருக்கவே மாட்டேனே. எனக்கு நீங்கள் இந்த ஷூட்டே போயிருக்காது. ஓ, அப்படி வர்றேன் நான். என்னங்க அப்படி வர்ற பேசிட்டீங்க? நியாயம்தான், கரெக்டு தானே. கரெக்டு. ஓகே, நேரம் ஒன்று இல்லைன்னா நமக்கு இங்கே எதுவுமே நடக்காம போயிருக்கும். அப்போ உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு டேலண்ட் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. டேலண்ட் அதான் அவர் சொன்னது, டேலண்ட்டை தாண்டி ஒன்று டேலண்ட்டை தாண்டி ஒன்று இருக்கு, ஒன்று தேவைப்படுதுன்னா அது நேரம் தான். காரணம் டைம் வரணும்னா நமக்கு கொஞ்ச நேரம் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல. ஓகே ஓகே ஓகே, அதுதான். அப்போ டேலண்ட்டை தாண்டி ஒரு விஷயம்னா அது நேரம் தான். ஆமாம் ஆமாம். இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற சொல்லி ஒரு எனக்கு தெரிஞ்சு 190 பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு மீட்டரை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு லவ்வாவது நடந்திருக்கும், இல்லை லவ்ங்கிற பேர்லையாவது ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அதில் பிகினிங் ஒரு 3 மாதம், கடைசி 3 மாதம்னு எடுத்துக்கிட்டா, ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்துருக்கும், கடைசி 3 மாதத்தில் வயிற்றுக்குள்ளே கரப்பாம்பூச்சி, சுண்டலி, பெருச்சாலி எல்லாமே பறந்துருக்கும், ஓடி இருக்கும், விளையாண்டுருக்கும். பட் இதுக்கு இடைப்பட்ட ஒரு 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 ஜேர்னின்னு ஒன்று இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ட்ராவல்ங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் சரி, ஆகலைன்னாலும் சரி, அதிலிருந்து நமக்குன்னு ஒரு லேர்னிங் கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு லேர்னிங் இருக்கிற மாதிரி அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு லேர்னிங் இருக்கும். இருக்குய்யா, எனக்கு நடந்ததே இருக்குய்யா. ஓ, ஒன்றும் இல்லை. இப்போ லவ்ன்றது நம்மளை இப்போ லவ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், நம்ம எவ்வளவோ சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ கனவு கண்டிருப்போம். பட் நம்ம கூட சேர்ந்து ஒருத்தங்களை ட்ராவல் பண்ணி ஒரு கனவு காண்றோன்னா அது முத நம்ம லைஃப்லேயே லவ்வில் தான் நடக்கும். நமக்காக சின்ன வயசில் ட்ரீம் பண்ணியிருந்திருப்போம், எவ்வளோ ட்ரீம் பண்ணியிருந்திருப்போம். சின்ன வயசில் வந்து நம்ம அப்பா அம்மாக்காக ஒன்று பண்ணணும் நம்ம ட்ரீம் பண்ணியிருக்கவே மாட்டோம். அது வந்து ஒரு வயசுக்கு மேலே தான் நமக்கு அந்த தாட்லாம் வரும். ஆனால் சின்ன வயசுலேயே நம்மளே தாண்டி இன்னொருத்தங்களை நினச்சி நம்ம ட்ரீம் பண்ணுறோன்னா அது ஃபர்ஸ்ட் லவ்வில் தான் வரும். இப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்க அந்த ட்ரீமை எப்படி சொல்றீங்க? நம்ம இப்படி வாழ போறோங்கிற நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி வாழ போகிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், நம்ம அப்படி அச்சீவ் பண்ணலாம், அதை பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லி நம்ம நிறையா பேசுவோம்ல. நம்மளன்னு தாண்டி இன்னொரு பர்சனை சேர்த்து வச்சு நம்ம ட்ரீம் பண்ணுறதே வந்து லவ்வில் தான் நடக்கும். ஓகே ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து அது லவ்வில் தான் நடக்கும். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து நமக்கு விழுகிற ஒரு பெரிய அடியும் லவ்லியாக தான் இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடான அந்த பிரேக்கப்ன்ற அந்த ஒரு ஃபீல், அந்த வலி இருக்குல்ல. இப்போ ஒரு வண்டி வாங்கணும் நமக்கு ஒரு ஆசை, ஒரு வண்டி வாங்கணும் ஒரு ஆசை. அந்த வண்டியை வந்து நம்ம ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆசை. இந்த வண்டியை நம்ம வாங்கிட்டோம், இந்த வண்டி வாங்கி நல்லா ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு அந்த வண்டி வந்து ஒரு நாள் நம்மள்கிட்ட இல்லை. அப்போ நமக்கு ஒரு வலி இருக்கும்ல. நமக்கு சின்ன வயசுல ஆசைப்பட்டோம், அந்த வண்டி எப்படியோ வாங்கணும்னு ஆசை. பட் வாங்கவும் செஞ்சுட்டோம், அந்த வண்டி நம்ம கூட இருந்தும் செஞ்சது. நமக்கு எல்லா உதவியும், நமக்கு எங்கள் போகிற வரப்பெல்லாம் எல்லாத்துக்கும் நமக்கு அந்த வண்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. திடீர்னு அந்த வண்டி இன்னைக்கு இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு வலி இருக்கும்ல. வண்டி ஒரு நான் லிவிங் திங். அதுக்கே நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோன்னா, ஒரு லைஃப் பார்ட்னராக நம்ம நினச்சி ஒருத்தங்க லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆவாங்கன்னு நம்ம நினச்சி ஒரு பொண்ணை நம்ம எடுத்து நம்ம நினச்சி ஒரு ட்ரீம் பண்ணி ஒரு ட்ரீம் உலகத்தில் ஒரு கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கும்போது சடனாக அது எல்லாமே இடிஞ்சு விழுகும்போது நமக்கு ஒரு வலிக்கும்ல. அது பெரிய வலியாக இருக்கும். அது வந்து நம்ம லைஃப்லேயே பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க லைஃப்லேயே ஃபேஸ் பண்ணுற அடி அந்த லவ் ஃபெயிலியர் கொடுக்குற அடியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உயிரே இல்லாத வண்டினாலும் கூட ஒரு சில நேரம் நம்மளை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது நம்ம நினச்சிக்கலாம். ஆமாம் ஆமாம். இல்லை ஒரு வண்டி ஓகே சரி, நம்ம மனசு எப்படி இருக்குது அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம சொல்கிறதே லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கு. பட் ஒரு அதே இடத்துல ஒரு உயிரோட ஒரு ஜீவனை நம்ம நினச்சி பார்த்துட்டு அந்த இடத்துல போகும்போது பிளாக் ஆயிரும். இப்போ நம்ம கனவுமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன், மேரேஜ் டைவர்ஸ். இது எனக்கு இந்த இதுதான் எனக்கு புரியல. நீங்கள் கேளுங்க. எனக்கு இந்த இதுதான் எனக்கு புரியலை. இப்போது கல்யாணம் பண்ணிடுறாங்க, நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஒரு 10-15 வருஷம் நல்லா வாழ்கிறாங்க. 2 குழந்தை பெற்றுறாங்க. 2 குழந்தை நல்லா பெருசாகிடுது. நல்லா தான் இருப்பாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது நான் ஆயிருக்கலாம். அதை அவங்க பேசி அவங்களே இது பண்ணியிருந்தா சரியாக இருந்திருக்கும். ஒரு வாரம் ஒரு 10 நாள் 6-8 போட்டு பேசினா கூட சரியாக இருந்திருக்கும். எப்படி வந்து சில பேர்லாம்
40-45 வயசுல டைவர்ஸ் பண்ணுவாங்க. 2 குழந்தைங்க பெரிய பையன் ஆகிடும், அந்த குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகிற வயசே இருந்திருக்கும். அந்த வயசுல எப்படி எனக்கு டைவர்ஸ் பண்றாங்க எனக்கு புரியல. எனக்கு அந்த இதுதான் எப்படி இந்த வயசுல டைவர்ஸ் ஒன்று பண்ண தோணும். அதான் எனக்கு அது குழந்தை பசங்களாம் பெருசாக இருப்பாங்க, பசங்களுக்கே இன்னொரு 2 வருஷம் போனால் கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசாக இருந்திருக்கும். அந்த வயசுல உங்களுக்கு எப்படி டைவர்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது? இன்னும் இருக்க போகிறது மிஞ்சி போனால் 10 வருஷமோ 20 வருஷமோ இருப்பீங்க. எக்ஸ்டர்னலாக யாரோ ஒருத்தர் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பிரேக் வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி. ரெண்டாவது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன், ஒரு 25 வயசுல அவங்க கல்யாணம் பண்ணி 2 பேர் 25, 23 2 பேரும் ஒவ்வொரு வயசுன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு வைங்களேன். அதை ப்ராப்பராக ரெக்டிஃபை பண்ணாமல் அதை சிம்பிளிஃபை பண்ணி அதை அங்கே முடிக்கலன்னா அது வருஷ கணக்கில் வளரும். இப்போது நம்ம ரொம்ப நார்மலாக சொல்கிறேன், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்படி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா ஒரு வாரம் போயிடுச்சு, டக்குன்னு பார்த்தா ஒரு மாதம் போயிடுச்சு, டக்குன்னு பார்த்தா ஒரு வருஷம் போயிடுச்சு. நீங்கள் வேற வந்தே பாரத்தோட வேகத்துல போய்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நாம கேட்கறோம் என்ன கேள்வினா, நம்ம வெளியில இருந்து கேட்கறோம். ஒரு கப்பல பார்த்துட்டு, என்னப்பா நீங்க 10 வருஷம் கூட இருக்கிறீங்கோ, 5 வருஷம் கூட இருக்கிறீங்கோ, 20 வருஷம் கூட இருக்கிறீங்கோ, இப்ப போய் நீங்க டைவர்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறோம். ஈஸியா கேட்டுறோம். பட் நமக்கு எப்படி இப்படி ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் போகுதோ அந்த மாதிரிதான் உங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் போயிருந்திருக்கும். அதே மாதிரி அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க விட்ட ஒரு ஸ்பார்க் தான் அது அதிகமாக 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 ஒரு இடத்துல பூம் ஆகி அது வெடிக்கும். அது வெடிக்கும் போது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இன்னும் இருக்க போற 20 வருஷமாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு மேல அட்ஜஸ்ட் இருக்க போற 10 வருஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கொண்டு போயிடுவாங்க. ஆமா, அது முடிவு. இப்படி பெருசாகி பூமாயி வெடிச்சிருங்க ஐயா. வெடிச்சதுக்கு அப்புறமும் ஒன்னா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரே வீட்டுல வேற வேற கட்டல் போட்டு வேற வேற இடத்துல வேற வேற ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஸ்பிளிட் ஆகி போறதுக்கு எக்ஸ்டர்னலா ஏதோ ஒரு ஸ்டிமுலேஷன் வந்துடும். அது ஏதோ ஒரு விதத்துல வந்துடும், யாராவது ஒரு நபர் மூலமா வந்துடும். அப்படி வரும்போது தான் அவங்க அந்த டைவர்ஸுங்கிறத வச்சுட்டு அவங்க பிரிஞ்சு போறாங்க. எப்பவுமே 45வது வயசுல அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது கிடையவே கிடையாது. அது எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து தான் அது இதாகும். ஆனா இது நான் இன்னொரு கேள்வியை உங்களுக்கு வைக்கிறேன். எப்படின்னா, அது ஓகே 45 வயசுல பண்றாங்க, ஆனா 25 வயசுல கல்யாணம் பண்ணி 27 வயசுல ஏன் டைவர்ஸ் பண்றாங்க? 30 வயசுல ஏன் கல்யாணம் பண்ணி 35 வயசுல ஏன் டைவர்ஸ் பண்றாங்க? அது ஏன், என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த வயசுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நீ அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜில் இவங்களுக்கு அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ செட் ஆகாமல் இருந்திருக்கலாம். எனக்கு ஆல்ரெடி வேறு அஃபேர் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. அவங்களோட ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். ஸோ ஏகப்பட்ட, ஏன்னா அது வயசு அந்த மாதிரி. நான் ஏன் 45 வயசுக்கு மேலே இருக்க டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னா, அது உங்க வயசெல்லாம் தாண்டியாச்சு. ஆண்டு அனுபவிக்கிற வயசு எல்லாத்தையும் தாண்டி காமமோ எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு என்ன பண்ண போறாங்கன்றதான் என் கேள்வியா இருந்துச்சு. நீங்க வந்து இப்போ அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீ இல்லையா போ, நான் வேற பிடிச்சிக்கிறேன். நீ இல்லையா போ, நான் வேற பிடிச்சிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு லைன்ல சொல்றேன், 40 வயசு 45 வயசுக்கு மேல டைவர்ஸ் பண்றவங்களுக்கு என்ன தேவைன்னா மென்டல் பீஸ் தேவைங்க. அதனால அவங்க பண்றாங்க. சரிங்களா? இப்போ நான் கேட்குற கேள்வியில 30-35 வயசுல டைவர்ஸ் பண்றவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கும். பெட்டர் ஆப்ஷனுக்காண்டி தான். பெட்டர் ஆப்ஷன் இது ஏன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆமா, நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய பேர் ஒத்துழைக்கவும் செய்யறாங்க. எல்லா ஃபேமிலியில இருந்து, அப்பா அம்மால இருந்து எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில எல்லாம் ஒருத்தங்க இருக்காங்க, 3-4 வாட்டி டிவோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 3-4 வாட்டி டிவோர்ஸ் பண்ணி 3-4 மேரேஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வருங்காலத்துல இந்த ஒரு தியரியில் எப்படின்னா, மனுஷ பயலுக்கு தான் ஃபியூச்சர்ல வந்து ஏலியனா மாறுவாங்கன்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா. அந்த விதத்துல பார்க்கும்போது எந்த படத்துலயுமே ஏலியன் கல்யாணம் பண்ணியோ லவ் பண்ணியோ ரொமான்ஸ் பண்ணியோ நான் பார்த்ததில்ல. எல்லா ஏலியன்ஸும் தனித்தனியா தான் இருக்கும். ஒருவேளை நம்ம எல்லாம் இப்படி பிச்சு பேத்தெடுத்துட்டு இப்படி சண்டை கட்டிட்டு ரிலேஷன்ஷிப்னே ஒண்ணு இல்லாம எல்லாரும் இண்டிவிஜுவலிஸ்டிக்காவே வாழ்ந்துருமோன்னு தோணுது. எனக்கு மட்டுமே யோசிச்சுட்டு அதனால மண்டையெல்லாம் வீங்கி பெருசாகி எந்திரிச்சு நடந்த பள்ளி மாதிரி எல்லாரும் ஆகி ஏலியனா மாறி. இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, வளர்ச்சி மேபி இருக்கலாம். ஐயா, இப்ப இன்னொரு விஷயம் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா வந்துடலாம். எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, ஒரு முக்காவாசி அரைவாசி பேருக்கு வந்து இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு விஷயமா இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், ஒரு மென்டலி ஒரு பீஸ்ஃபுல். அந்த விதத்துல நீங்க நேச்சர் லவரா, நேச்சர் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அது எந்த விதத்துல உங்க லைஃப்ல ஒர்க் அவுட் ஆகுது, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு?
ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி இந்த ஒரு எலைட்டான சிட்டி அந்த மாதிரி போகணுன்னு ஆசைப்படவே மாட்டேன். ஒரு மாதிரி நேச்சுரிஸ்டிக்காக நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனு, நல்ல ஒரு சுற்றி மரம் அந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஊட்டி, கொடைக்கானல், இல்லை கேரளா அந்த மாதிரி ஒரு நல்ல வில்லேஜு, நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி ஆமாம் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு போனால் எனக்கு ஒரு மாதிரி குஷியாயிரும். என்னை அறியாமல் நானே ஒரு மாதிரி கண்ணுக்கே நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி கண்ணுக்கும் நல்லா இருக்கும், அதை பார்க்கும்போது பிரெயினுக்கும் இன்னும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு ஜிலு குளு. சின்ன வயசுல நான் காலையில் எந்திரிச்சு வந்தேன்னா வீட்டுக்கு வெளியே அப்படியே ஃபுல்லாக பனி மூட்டமாக அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஃபுல்லாக வீட்டை சுற்றி பச்சை பசின்னு இருக்கும், ஃபுல்லாக இதுவாக இருக்கும், மரம் பக்கத்துலேயே வயல் இதெல்லாம் இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீட்டில் பூஸ்ட் கலந்து கொடுப்பாங்க, இல்லை வெளியே நின்று குடிப்பேன், இல்லை மொட்டை மாடிக்கு போயிடுவேன். பார்த்துட்டு நல்லா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது சில கசின்ஸ் எல்லாம் ஒன்றும் தூங்கணும் அப்படின்னா எனக்கு மொட்டை மாடியில் படுத்து தூங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இயற்கை நல்லா எல்லாம் ரசிச்சுட்டு நானும் ஒரு மொட்டை மாடியில் வருதானு எனக்கு அந்த மொட்டை மாடினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது எப்பயுமே அந்த மொட்டை மாடியில் வந்து 4 செவத்துக்குள்ள அடைஞ்சிருக்கிறத விட்டுட்டு மேலே போய் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அப்படி பார்த்து எல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு. ஆக்சுவலாக திட்டு வாங்கியிருக்கேன் நான். சும்மா போய் சேர் போட்டுட்டு மரத்து பாட்டு வானத்து பாட்டு மொட்டை மாடியில் ஒரு நான் சும்மா உட்காந்துக்கு மேலே கூட உட்காந்துருக்கேன். நானும் உட்காந்துருக்கேன். நானும் எதுவுமே பண்ணாமல், எந்த வேலையும் பண்ணாமல், ஃபோனுக்குன்னு எதுவும் நோண்டாம எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்தேன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமாம், நான் மொட்டை மாடியில் வர்ற அதே மாதிரி நீங்களும். நானும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு எங்கள் வீட்டிலே எனக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்னா மொட்டை மாடி தான் எனக்கு பிடிக்கும். மொட்டை மாடி தான். இப்போ ஏதாவது வீடு பார்க்கணுனாலும் மொட்டை மாடி இருக்கிற மாதிரி. ஆமாம், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்து நான் ஒரு வீட்டிலே வந்து ஒரு வீடு பார்த்தோம். ஒரு கீழே ஒரு ஃப்ளாட்லேருந்து கீழே ஒரு வீடு பார்த்தாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன்னு தெரியல, அது பிடிக்கல. சின்ன வீடு தான். சென்னைக்கு வந்த புதுசில் நானும் என் ஃப்ரெண்டும் போய் ஒரு வீடு பார்க்குறோம். அந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை. அது பக்கத்தில் இன்னொரு வீடு ஒன்று இருக்குப்பா, இதோடையும் சின்ன வீடு, ஆனால் மொட்டை மாடியில் இருக்கும். மொட்டை மாடியில் இருக்கா, வாங்க போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு அந்த வீடை பார்த்து உடனே அட்வான்ஸ் கொடுத்து. ஆனால் சின்ன ரூம் தான், இந்த சைஸ் தான் இருக்கும். மொத்தமாக அந்த வீடு ஃபுல்லாக இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த ரூம் தான் இது, ஆனால் மொட்டை மாடியில் இருக்கு. எனக்கு அது பிடிக்கும். கரெக்ட். வெளியே வந்தா மொத்த உலகமும் தெரியும், நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆமா. ஒரு வைடா ஒரு வைட் வியூ வந்து ஒரு மாதிரி ஐமேக்ஸ் ஃபீல் அது இல்ல. ஆமா, நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி. இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கிறதுனால இது நிறைய நடக்கும். இந்த ஈக்குவலிசம் மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஒரு குவார்டர் தாண்டுது, ஒரு ஹாஃப் தாண்டுது, ஒரு முக்கால்ல போய் நம்ம இருக்க கொஞ்சம் கிறுகிறு நான் தான் மைண்ட் சொல்லும், சும்மா குதிச்சு பாரு, சும்மா குதிச்சு தான் பாரு அப்படிங்க. பிறந்ததுல இருந்து சாகிறதுக்கே நினைக்குது இந்த மைண்ட். அதுதான் இல்ல. இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், இப்ப நான் வந்து தனியா இருக்கனா இல்ல தனிமையில இருக்கனானே யோசிச்சு பாத்துட்டு இருக்கேன். அந்த விஷயத்துல சத்யராஜ் சார் அவர் எல்லாம் பார்த்தா நீங்க பிரேமுக்குள்ள அவரை பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில இப்ப கேமரா முன்னாடி தான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா, ஏன்னா உங்க வேலை அப்படின்றனால எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா ஒரு பதில் சொல்றது. சோஷியல் மீடியால ரீசெண்டா ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு, டோபமைன் டீடாக்ஸ்னு ஒன்று. டோபமைன் கேள்விப்பட்டிருக்கேன். டோபமைன் டீடாக்ஸ்